எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினின் இந்த முயற்சிக்கு சில கட்சித் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர், சிலர் விமர்சித்துள்ளனர். அதனை பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை. ஆனால் கூட்டுவதற்கு தகுதி படைத்தவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டுகிறார்களா என்கின்ற கேள்வியை கேட்டீர்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை என்று நான் சொல்லுவேன். ஸ்டாலின் அவர்கள் எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் விவசாய சங்க நிர்வாகிகளையும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு 25ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு எல்லோரையும் அழைத்துள்ளார். சென்னையில் அறிவாலயத்தில். அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் சார்பில் நான் பங்கேற்கிறேன். அதாவது 100 வருஷ பிரச்சனை இது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 20 வருஷம் திமுக அங்கம் வகிச்சது மத்திய அரசுல முக்கியமான பதவியில எல்லாம் இருந்தாங்க. அதுவும் கடந்த 10 வருடம் காங்கிரஸ் கூட மிக முக்கிய பதவிகள்ல இருந்தாங்க. அவங்க அன்னைக்கு நினைச்சிருந்தாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இதை அன்னைக்கே முடிச்சிருக்கலாமே. அதிகாரமே கையில இருந்தது, இந்தியாவே அவங்க கையில இருந்தது, அப்பவே முடித்திருக்கலாம். அதெல்லாம் அப்ப பண்ணாமல் இப்போ ஒரு அரசியலுக்காக வேண்டி திமுக அதை கையில் எடுத்திருக்காங்க. எந்த ஒரு வழக்கும் நீதிமன்றம் சென்ற பிறகு ஒரு நல்ல தீர்ப்பு நமக்கு நீதிமன்றம் கொடுக்கும் போது இந்த வழக்கை நம்ம நீதிமன்றத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதை இப்பொழுது திமுக அரசியலாக்க பார்க்கறாங்க. வரக்கூடிய 25ஆம் தேதி அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். இதில் கட்சி வேறுபாடு இல்லாமல் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த கருத்தை மத்திய அரசுக்கு, பாரத பிரதமருக்கு, ஜனாதிபதிக்கு அந்த கருத்தை எட்டச் செய்யக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டுகிற இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு எல்லா கட்சிகளும் வந்து கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறி ஒரு ஒட்டுமொத்தமான கருத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.